இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உறுதி செய்து நாட்டில் துரித வளர்ச்சியை ஏற்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டி, ரணில் வெற்றி பெற வேண்டியது கட்டாய தேவை என்றும் அவ்வாறு இல்லாவிட்டால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஏற்படக்கூடும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணிலின் வேலை திட்டமே சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவிக்கான அனுமதி. ஐக்கிய தேசிய கட்சி கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். அனைத்து பிரஜைகளின் வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதோடு முழு நாட்டையும் துரித அபிவிருத்தி நோக்கி இட்டு செல்லும் இலக்குடைய அடைய அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அந்த இலக்குகளை அடைவதற்காக அரசியலமைப்புக்குள் இருந்து செயற்படும் வகையில் பொருளாதார மாற்ற சட்டத்தில் அதனை உள்ளடக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி, எனவே அரசியலமைப்புக்கு புறம்பாக செயற்படுவதாக எவரும் குற்றம் சுமத்த முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று ஆரம்பமான சார்க் நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்களின் சார்க் பினான்ஸ் மாநாட்டின் ஆரம்ப அமர்வில் பிரதமர் உரையினை ஆற்றிய போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்ததோடு, நாட்டில் தற்போதுள்ள ஜனநாயக சோசலிச கோட்பாடுகளில் இருந்து தாம் ஒருபோதும் விலகவில்லை. பிராந்தியத்தில் பல நாடுகளில் தேர்தல்கள் முடிந்து புதிய அரசாங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, இலங்கையும் தேர்தலை நடாத்த தயாராவதாகவும் குறிப்பிட்டார். வளமை போன்று 5 வருடத்திற்கு ஒரு தடவை அரசாங்கத்தை மாற்ற முயற்சிப்பதா அல்லது நாட்டை வெற்றி பெற செய்வதா என்பதை இந்த தேர்தலில் மக்கள் தீர்மானிக்க வேண்டும். பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதில் இலங்கையின் செயற்பாடுகள் வலுவாக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. 2023 டிசம்பர் மாத இறுதியில் சமூக நலன்புரி செலவுகள் தவிர சகல இலக்குகளையும் இலங்கை நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும், 2024 ஏப்ரல் மாத இறுதியில் அநேகமான இலக்குகள் தாமதத்துடனேயும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நெருக்கடியிலிருந்து இலங்கை இவ்வளவு துரிதமாக மீண்டு வரும் என்று பலர் நினைக்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த நிலைமை சிறப்பாக இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி, இந்த பெறுபேறுகளை அடைய தன்னுடன் நம்பிக்கையுடன் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற வேண்டியது காலத்தின் கட்டாய தேவை என்றும் அவ்வாறு இல்லாவிட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகம் ஏற்படக்கூடும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதிலாக பிறதொரு வேட்பாளரை ஆதரிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தீர்மானித்தால் தங்களின் முடிவு எவ்வாறு அமையும் என்று எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியினதோ அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினதோ வேட்பாளராக வரமாட்டார். மக்கள் வேட்பாளராக களமிறங்குவார். கட்சி ரீதியாக பிளவுபட்டு தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் இன்று நாடு இல்லை. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியிடம் நாட்டை மீட்பதற்குரிய வேலை திட்டம் இல்லை. தேசிய மக்கள் சக்தியிடமும் இல்லை. எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டை அழிவு திசையை நோக்கி கொண்டு செல்லும் முடிவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எடுக்காது என்று நம்புகின்றேன். இந்த நாட்டை மேலும் 5 ஆண்டுகளுக்கு ரணில் விக்ரமசிங்கே ஆள வேண்டும். இந்த அரசில் உள்ள பங்காளி கட்சிகள் தமது அடையாளத்தையும் பாதுகாத்துக் கொண்டே செயற்படுகின்றன. ஜனாதிபதி அதற்கு ஒருபோதும் இடையூறு ஏற்படுத்தியது கிடையாது. எனவே ரணில் தான் அடுத்த ஜனாதிபதியாக வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்குள்ள பெரும்பாலானவர்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற முடிவில் உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எந்த பேச்சுக்களோ அவருடன் இணையப் போவதோ இல்லை என்றும், நாட்டை பாதாளத்தில் தள்ளிய ராஜபக்ச தரப்போடு இருப்பவர்களோடு ஒருபோதும் இணையப் போவதில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நீங்களும் இணைந்து கொள்ளப் போவதாக கூறப்படும் கருத்துக்களின் உண்மை இருக்கிறதா என்று எழுப்பப்பட்டிருந்த ஒரு கேள்விக்கு பதிலளித்த போது சஜித் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நமது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு எம்மாலான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றேன். அதன்படி நான் இங்கு வந்து பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதை போன்று நாட்டின் அனைத்து இடங்களிலும் முன்னெடுத்து வருகின்றேன். பாடசாலைகளுக்கு, வைத்தியசாலைகளுக்கு என்று உதவிகளை செய்வது தேர்தலுக்காக அல்ல, அது எனது நீண்ட நாள் திட்டம். இதற்கு அமைவாகவே நீண்ட காலமாக அனைத்து இடங்களிலும் இதனை ஒரு பணியாக செய்து வருகின்றேன். நான் இங்கு வந்து மைதானத்தில் கதைத்த ஒரு விடயத்தை சிலர் சர்ச்சைக்குரியதாக்கியுள்ள அதே நேரம் அதனை வைத்து எனக்கு எதிரான பிரச்சாரங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக நல்லாட்சி காலத்தில் மண்டிதீவில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தன. அதன் நினைவில் தான் மைதானம் தொடர்பாக இளைஞர்களிடம் வினவினேன். ஆனால் மண்டிதீவு எனது நினைவு வரவில்லை. இதனால் மண்டிதீவில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பில் ஆராய்ந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கட்டமாக இந்த மைதானத்தை அமைப்போம்.
இப்போது நாட்டின் அரசியல் வேறு வியூகத்தில் செல்கின்றன. அதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய செயற்பாடு ஜனாதிபதி தேர்தலை முன்னிறுத்தி நடக்கின்றதை ஒழிய சாதாரண மக்களுக்கானது அல்ல. நாட்டை பாதாளத்தில் தள்ளிய ராஜபக்ச தரப்போடு இணைந்து செயற்படும் நபர்களோடு ஒரு நாளும் நான் இணைந்து செயற்பட போவதில்லை. அவ்வாறானவர்களுடன் எந்தவித பேச்சுக்களும் இல்லை. நான் இப்போது புதிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற அதேவேளை புதிய அரசியல் பிராண்டாக எனது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன். இதற்கு அனைவரும் ஆதரவை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் நல்ல முறையில் முன்னெடுக்கப்படுவதாலேயே சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் கட்ட நிதி உதவிக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷு மாரசிங்க தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்த அவர், இந்த நிலையை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியுமான ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே என்றார். அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்ட போது, நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் கட்டம் $336 மில்லியன் நிதி உதவிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்கம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கான வேலை திட்டத்தை முறையாக மேற்கொண்டு அதன் இலக்கை அடைந்திருக்கின்றது. அதேபோன்று நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகரித்துள்ளது, பணவீக்கம் குறைவடைந்துள்ளது. அதன் பிரகாரம் நாடு நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்று நாணய நிதியத்தின் அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க சில கடுமையான தீர்மானங்களை எடுத்திருந்தார். ஆனால் நாட்டின் பொருளாதாரம் ஓரளவு ஸ்திர நிலைக்கு வந்துள்ளதால் தற்போது மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் குறைந்த வருமானமுள்ள 24 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வசும நிவாரண திட்டம் வழங்கியிருக்கின்றது. அதேபோன்று வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு அதிகரித்து வருவதால் ரூபாவின் பெறுமதியும் அதிகரித்து வருகிறது. அதன் பிரகாரம் பொருட்களின் விலை இருந்ததை விட குறைவடைந்துள்ளது. அரசாங்கத்தின் இவ்வாறான வேலை திட்டம் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் கட்ட நிதி உதவி கிடைப்பதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே இந்த வேலை திட்டங்களை அவ்வாறே தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு செல்ல முடியுமான ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமாகும். இந்த வேலை திட்டத்தை மாற்றியமைத்தால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடைவதை யாராலும் தடுக்க முடியாது போகலாம். மேலும் இந்த வருடம் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் எடுக்கும் தீர்மானத்திலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது. நாடு வீழ்ச்சியடைந்திருந்த போது நாட்டை பொறுப்பேற்க அன்று முன்வராத தலைவர்கள் தற்போது நாடு ஸ்திர நிலைக்கு வரும்போது தங்களது அதிகாரத்தை வழங்குமாறு பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். அதனால் மக்கள் இவர்களின் பொய் வாக்குறுதிகளுக்கு மாறாமல் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்ய வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியிலேயே மக்களின் வெற்றி தங்கியிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் மாத்திரமே நாட்டு மக்களுக்கு நாட்டின் நன்மைகளை அனுபவிக்க முடியும் என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக வடக்கில் கூறியது போன்று தென்பகுதியில் சென்று கூற முடியுமா என்று லஞ்ச ஊழல் வீண்பிரியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி கமந்த துஷார கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கிளிநொச்சியில் தெரிவித்திருந்தார். வடக்கில் வாக்கு பெரும்பான்மையை பெறுவதற்காகவே சஜித் பிரேமதாஸ் அவ்வாறான ஒரு கருத்தினை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரிடம் நாம் ஒரு கோரிக்கையினை முன்வைக்கின்றோம். 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக வடக்கில் கூறியது போன்று தென்பகுதியில் இந்த விடயத்தை கூற முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். 13வது திருத்தமூடாக காணி உரிமை, போலீஸ் அதிகாரம் போன்றவை வழங்கப்படுவது நாட்டில் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதோடு வடக்கு மக்களை போன்றே தென்பகுதி மக்களும் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளார்கள் என்றும் ஜாமுனி கமந்த துஷார தெரிவித்துள்ளார். இதேவேளை 13வது அரசியல் திருத்தம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று எதிர்க்கட்சி அலுவலகம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை பிரிவினைக்கு எதிரான கூட்டமைப்பு உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகள், வெகுஜன அமைப்புகள் உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதோடு எதிர்க்கட்சி அலுவலகத்தில் கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை ஐக்கிய இலங்கைக்குள் ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அமைப்பை உருவாக்கக்கூடிய நிலைப்பாட்டை தென்னிலங்கை சக்திகள் எவரும் தயாராகவில்லை என்று முன்னாள் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் சபா குகுதாஸ் தெரிவித்தார். இது தொடர்பாக அவரால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தேசிய இனப்பிரச்சனை என்ற விடயத்தை மறைத்து தமிழர்களின் பெரும் தியாகத்தை ஒரே நிகழ்ச்சி நிரலில் சிதைக்க வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராகும் பிரதான 3 சிங்கள வேட்பாளர்களும் அவர்கள் சார்ந்த அணியும் ஒற்றை ஆட்சிக்குள் அதிகாரங்களற்ற
13ஆம் திருத்தத்திற்குள் தமிழர்களை சிக்க வைத்து வாக்குகளை கபளீகரம் செய்துவிடலாம் என்ற கனவோடு யாழ்ப்பாணத்தில் தமது உரையாடலை ஆரம்பித்துள்ளனர். தென்னிலங்கையில் பௌத்த சிங்கள நாடு என்ற கோட்பாட்டை பாதுகாப்பதுடன் சமஷ்டி மற்றும் 13ஆம் திருத்தம் என்பவற்றுக்கான பேச்சுக்கு கூட இவருடன் இருக்காது என்று சிங்கள மக்களுக்கு சத்தியம் செய்யாத குறையாக உரையாடும் அதே தரப்பு வடக்கு யாழ்ப்பாணத்தில் அதற்கான எதிரான நிலைப்பாட்டில் உரையாடுகின்றனர். பூகோள நாடுகளுக்கு தமிழர் தரப்பு ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை ஏற்றிவிட்டார்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கவும் அதன் மூலம் கடந்த கால உயர்ந்தபட்ச கோரிக்கைகளில் இருந்து கீழிறங்கி விட்டனர் என்ற நிலையினை வெளியில் காட்டவும் சிங்கள பேரினவாதம் வேறுபட்ட முகாம்களில் இருந்தாலும் தமிழர் விடயத்தில் ஒரே நிகழ்ச்சி நிரலில் நகருகின்றனர். தேசிய இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை ஐக்கிய இலங்கைக்குள் ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அமைப்பை உருவாக்கக்கூடிய நிலைப்பாட்டை தென்னிலங்கை சக்திகள் எவரும் கொண்டிருக்கவில்லை என்ற மனோநிலை யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் சந்திப்புகள் உறுதி செய்கின்றன. தமிழர் தரப்பு நிதானமாக சிந்தித்து உறுதியான முடிவுகளை எடுக்காவிட்டால் விலை மதிப்பிட முடியாத தியாகங்கள் கரைந்து போய்விடும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.